இன்றைய புனிதர் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித வனத்து சின்னப்பர், வனத்து பவுல் முதல் வனவாசி இவருடைய விழாவை கொண்டாடுகிறது. இவர் நெசவாளர்களின் பாதுகாவலர். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என்று கூறினால் அது பெயர்ந்து போகும். இறையேசில் பிரியமானவர்களே, புனித சின்னப்பர் எகிப்து நாட்டில் உள்ள தபேஸ் என்னும் இடத்தில் 299ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய குடும்பம் மிகவும் வசதியான குடும்பம். அதனால் இவர் நல்ல கல்வியை பெற்றார். இவருக்கு 15 வயது நடந்து கொண்டிருக்கும் போது இவருடைய பெற்றோர் இறந்துவிட இவர் அனாதையானார். இக்காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வேத கலாபனை மிக கடுமையாக நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது ரோமை மன்னனாக இருந்த செசார் தீதியூஸ் என்பவன் சின்னப்பரை சதி திட்டம் தீட்டி கொல்ல நினைத்தான். இந்த உண்மையை அறிந்த சின்னப்பர் அங்கிருந்து விலகி தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். கிறிஸ்துவின் மீது விசுவாசமில்லாத சின்னப்பரின் நெருங்கிய உறவுக்காரன் ஒருவனும் அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு மன்னனோடு இணைந்து அவரை கொல்ல நினைத்ததால் நீண்ட நாட்களுக்கு பாலைவனத்திலேயே இருந்து இறைவனிடம் ஜெபிக்க தொடங்கினார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து மீண்டுமாக அவர் ஊருக்குள் வந்தபோது காட்டில் கிடைத்த அமைதி அங்கு கிடைக்காததினால் மீண்டுமாக அவர் காட்டிற்கு சென்று கடுந்தவம் செய்ய தொடங்கினார். காட்டில் இருந்த நாட்களில் சின்னப்பர் ஒரு நாளும் உணவுக்காக கவலைப்பட்டதே இல்லை. ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவர் தனக்கு நிச்சயம் உணவு வழங்குவார் என்று உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. ஆம், சின்னப்பர் இருந்த குகைக்கு முன்பாக பேரிச்சம்பழம் மரம் ஒன்று வளர்ந்தது. அந்த மரத்திலிருந்து கிடைத்த பழங்களை கொண்டு சின்னப்பர் தன்னுடைய பசியாற்றி கொண்டார். அதிலிருந்து கிடைத்த இலை தழைகளை கொண்டு ஆடை நெய்து உடுத்தி கொண்டார். மரத்திலிருந்து பழம் கிடைக்காத நேரங்களில் இறைவன் அவருக்கு ஒரு காகத்தின் வழியாக ரொட்டியை கொடுத்து அவருடைய பசியாற்றி வந்தார். சின்னப்பர் இருந்த குகைக்கு பக்கத்தில் ஓர் ஓடை ஓடியது. அதன் மூலம் அவர் தன்னுடைய தாகத்தை தணித்து கொண்டார். இவ்வாறு இறைவனை முழுமையாய் நம்பிய சின்னப்பரை இறைவன் சிறந்த விதமாய் பராமரித்து வந்தார். காட்டில் இருந்த 90 ஆண்டுகளில் சின்னப்பர் எப்போதும் ஜெபத்திலும் தவத்திலும் இறை வேண்டலிலும் நிலைத்து நின்றார். இதற்கிடையில் சின்னப்பர் காட்டில் இருந்து ஜெபிப்பதை பற்றி கேள்விப்பட்ட தூய வனத்து அந்தோணியார் அவரை பார்ப்பதற்காக வந்தார். 3 நாட்களுக்கும் மேல் அவர் சின்னப்பரை தேடியும் அவரால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது ஒரு ஓநாய் ஒன்று அந்த வழியாக வந்தது. அதனை அவர் துரத்தி கொண்டு போகும்போது ஓடை ஒன்று இருந்தது. அந்த ஓடையை கடந்தபோது அங்கு சின்னப்பர் இருப்பதை கண்டு அவர் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார். சின்னப்பர் வனத்து அந்தோணியாரோடு இருந்த நாள்களில் காகம் 2 ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்து உதவியது. அதனை 2 பேரும் வயிறார உட்கொண்டார்கள். அன்று இரவே சின்னப்பர் தன்னுடைய சாவு நெருங்கி வந்து விட்டது என்பதை உணர்ந்தார். எனவே அவர் வனத்து அந்தோணியாரிடம், எனது சாவு நெருங்கி வந்து விட்டதென நான் உணர்கிறேன். எனவே நீங்கள் நான் சாவதற்குள் தூய அத்தனாசியாரின் போர்வையை என்மேல் போர்த்தினால் நான் நிம்மதியாய் உயிர் துறப்பேன் என்றார். சின்னப்பரின் வேண்டுகோளுக்கு இணங்க வனத்து அந்தோணியார்
அத்தனாசியாரின் போர்வையை எடுத்து வந்து அவர் மீது போர்த்துவதற்காக விரைந்து சென்றார். அவர் போர்வையை எடுத்து திரும்பி வருவதற்குள் சின்னப்பர் இறந்து போயிருந்தார். அவரை அடக்கம் செய்வதற்கு என்று கல்லறை தோண்டப்பட்டிருந்தது. அதிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். சின்னப்பர் இறக்கும்போது அவருக்கு வயது 113. தூய வனத்து சின்னப்பரின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய வனத்து சின்னப்பரின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு கணம் படித்து பார்க்கின்ற போது அவர் கடவுள் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆண்டவர் எனக்கு எல்லாம் தருவார் என்று உறுதியாக நம்பினார். அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப ஆண்டவர் அவருக்கு அனைத்தையும் தந்து உதவினார். தூய வனத்து சின்னப்பரின் விழாவை கொண்டாடும் இன்று அவரை போல இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு பார்வையற்ற மனிதரை பார்த்து, பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்பார். தூய லூக்கா நற்செய்தியில் 18ஆம் அதிகாரம் 42. இயேசு சொன்னது போல அவரும் நலம் பெறுவார். இங்கே நம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாழ்ந்ததாக இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இறைவனிடத்தில் நம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது நம்மால் நிறைய ஆசிரை பெற முடியும் என்பது உறுதி. ஒரு சமயம் கடலில் போய்கொண்டிருந்த கப்பல் ஒன்று எதிர்பாராத விதமாக மூழ்கத் தொடங்கியது. அத்தகைய சூழலில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பலரும் பல திசைகளில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் சிறுமி ஒருத்தி கப்பலில் மேல் தளத்தில் பந்து விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பெரியவர் அவளிடம், கப்பல் உடைந்து கடலில் மூழ்கப் போகிறது, நீ தப்பிக்க முயற்சி செய்யவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுமி அவரிடம், இந்த கப்பலின் மாலுமி என் அப்பாதான், அவர் என்னை எப்படியும் காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று பயமில்லாமல் விளையாடி கொண்டிருந்தாள். நம்பிக்கையுடையவன் பதற்றமடையான் என்ற வார்த்தைகள் இங்கே எவ்வளவு பொருந்தி போகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய வனத்து சின்னப்பரின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போல இறைவனிடம் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.